நெட்டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மூவி பற்றி பேசியே ஆகணும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா பர்சனலாக ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மூவி எப்படி இருக்க போகுது எக்ஸ்பெக்டேஷனு அண்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் பாயிண்ட் ஆஃப் இந்தியன் 2 மூவி. ஸோ இதை பற்றி நாம் பேசலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி விட்ருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 மூவி பார்த்தீங்கன்னா 2017 அண்டு 18 அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எப்போயோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் போச்சு. அதனாலே பார்த்தீங்கன்னா வேறு லெவல் டிலே ஆச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கேஸு பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட்ஸு பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது கோர்ட் வரைக்கும் கேஸ் போச்சு. ஸோ ஃபைனலி எப்படியோ முடிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 2024 இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்தியன் 2 சொல்கிறதுக்கு முன்னாடி இந்தியன் 1 கண்டிப்பாக இந்தியன் 1 பார்த்துருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மூவி கதை ஸ்டோரி தெரியும். ஆனால் இந்த மூவி படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தேன். ஸோ இந்தியன் 1 ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக அந்த கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அவர் புள்ளையே பார்த்தீங்கன்னா சாவடிக்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தரமான ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவாக இருக்கட்டும், ஸோ பார்த்தீங்கன்னா டைலாக்ஸாக இருக்கட்டும், கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதையும் தாண்டி ஸோ நம்ம தமிழ்நாட்டிலையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் மூவி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபேமஸான ஒரு இது சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பார்ட் 1 தரமான ஒரு ஹிட்டு. கண்டிப்பாக அதாவது பார்த்தீங்கன்னா அதர் லாங்குவேஜில் வேறு பேர் வச்சு பார்த்தீங்கன்னா இது பண்ணாங்க. ஸோ ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா இந்துஸ்தானி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு இதுவில் பார்த்தீங்கன்னா வேறு பேரில் பார்த்தீங்கன்னா வச்சாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டை தாண்டி பார்த்தீங்கன்னா ஆந்திரா, தெலுங்கானா, ஹிந்தி இந்த மாதிரி பல ஸ்டேட்ஸில் இந்தியன் மூவி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரீச் இருக்குன்னே சொல்லி ஆகணும். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல கலெக்ஷன் இந்த ஒரு படம் எடுக்கும். ஸோ அதே மாதிரி சங்கர் டைரக்ஷனில் ஸோ கண்டிப்பாக வேறு லெவல் இருக்கும். ஸோ ஆனால் இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா சில ப்ளஸ் அண்ட் மைனஸ் பாயிண்ட்னே சொல்லி ஆகணும். ஸோ ப்ளஸ்ஸோட மைனஸ் பாயிண்ட் தான் அதிகமாக இருக்குது சொல்லி ஆகணும். ஸோ நம்ம ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சங்கர் சார் இத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா படம் வருது. ஸோ தெரிஞ்ச ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா படம் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலே கண்டிப்பாக நிறைய பேர் இதை தேட்டரில் தான் போய் பார்க்கணுன்னு நினைப்பாங்க. எனக்கும் அதுதான். ஸோ கண்டிப்பாக தயவு செஞ்சு ஏன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்டரி டேரக்டர். ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தரமான ஒரு படங்கள்லாம் எடுத்தவர். ஸோ பார்த்தீங்கன்னா அதனாலே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ கண்டிப்பாக அந்த தேட்டரில் போய் பார்ப்போம். ஸோ ஆனால் லேட்டாக தான் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஷோலாம் வாய்ப்பு கம்மி. ஏன்னா கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்த்தணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மூவியை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுவானுங்க. அதெல்லாம் சரியான கடுப்பாகும். இந்த விக்ரம் படத்தில் அது மாதிரி தான் பண்ணானுங்க. ரோலெக்ஸோட கேரக்டர் ஃபோட்டோலாம் பண்ணானுங்க. ஸோ அதை பற்றி அதை பேச தேவையில்ல. ஸோ பார்த்தீங்கன்னா அந்தமாரி பண்ணாதீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஏன்னா தேட்டரை போய் பார்க்கும்போது தான் ஸோ அந்த கதை பிளாட்லாம் நல்லா புரியும். ஸோ நீங்கள் இந்த பாதி சீன்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து யூடியூப்பில் போடுவானுங்க. ஸோ அது எந்த யூஸும் கிடையாது. ஆனாலும் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிசிட்டி தேடுவாங்க. ஸோ அதெல்லாம் போட்டாலே கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஒரு இதுவாக கடுப்பாயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா தயவுசெய்து அதை பண்ணாதீங்க. ஸோ அதையும் தாண்டி ஏன்னா நிறையா பேர் இருக்காங்க. பல கேஸ்டிங் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்தில் இருக்காங்க. ஸோ பல கேஸ்டிங் இருக்கிறதுனாலே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்டு சொல்லணும் பார்த்தீங்கன்னா மிஸ் யூனிவர்ஸ் 2017 அதுக்காகவே பார்த்தீங்கன்னா அவங்களை கூப்பிட்டு ஒரு பாட்டு அது கேலண்டர் சாங்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் வேறு லெவல் விஷுவலாக சூப்பராக இருக்குது. ஸோ தரமாக இருக்கும். ஆனால் ப்ளஸ்ஸுன்னு தாண்டி மைனஸ் பாயிண்ட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த மைனஸ் பாயிண்ட் என்னென்னு இப்போ பேசலாம். ஸோ பார்த்தீங்கன்னா மைனஸாக என்ன சொல்கிறதுனா, சங்கர் சார் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. தெலுங்கில் பார்த்தீங்கன்னா ராம்சரண் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு படம் பார்த்தீங்கன்னா எடுக்கிறதா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ கேம் சேஞ்சர் தான் அந்த மூவியோட பேர். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி நம்ம கார்த்திக் சுப்ராஜ் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி. ஸோ பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா சங்கர்கிட்ட இந்த ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாரு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்டும் நல்லா இருக்குன்றாங்க. ஸோ அந்த ஒரு மூவி பார்த்தீங்கன்னா அதிலே ஃபோக்கஸ் பண்ணார். ஏன்னா இந்த 2 மூவியும் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் தான் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா போச்சு. ஸோ ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் தான் போச்சு. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சங்கர் சார் பார்த்தீங்கன்னா அந்த கேம் சேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ணார். இந்தியன் 2ல் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஒழுங்காகவே கான்சன்ட்ரேட் பண்ணல. அப்படி தான் நியூஸே வந்தது. அது உண்மை தான்.
ஸோ பார்த்தீங்கன்னா வந்து பல அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள வச்சு தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு படத்தை எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நியூஸ்லாம் வந்தது. அதனாலே பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவலில் ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து இது ஒரு மைனஸ் பாயிண்ட்டாகவே சொல்லலாங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெய்லர் கட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து சில அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியன் பார்ட் 1 பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எப்படி சொல்கிறதுனா பார்த்தீங்கன்னா வந்து சுதந்திரம் கிடைக்கிற அந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அது வேறு லெவலில் ஒரு கண்டிப்பாக ரீச் ஆகிருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு லைக் சூப்பர் ஹீரோ மாதிரி வர்மக்கலை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்து தரமான ஒரு இந்தியன் தாத்தாவை பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் 1ல் ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு கமர்ஷியலாக டைலாக்ஸாக இருக்கட்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 100 வயசில் எப்படி பார்த்தீங்கன்னா வந்து அவரால் பார்த்தீங்கன்னா வந்து ஜம்ப் பண்ணி அடிக்க முடியுது, அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா வந்து பல பேருக்கு கேள்வி இருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து தெலுங்கு ஆடியன்ஸ்லாம் இது பெருசாக எதுவும் இல்லை. ஆனால் நம்ம தமிழ் ஆடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து அவருக்கு 100 வயசு 100 வயசு இருந்தாலும் வர்மக்கலை யூஸ் பண்ணுறது ஓகே. ஆனால் வந்து இது வேணா வந்து ஜம்ப் பண்ணி அடிக்கிறது, எட்டி உதைக்கிறதுலாம் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கமர்ஷியலாக இருக்குமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபேன்ஸ் கண்டிப்பாக வந்து பயப்படுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து பார்ப்போம் எப்படி இருக்க போகுது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரப்போகுது இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற மைனஸ் பாயிண்ட் என்னென்னா பார்த்தீங்கன்னா வந்து மியூசிக் டேரக்டரை சேஞ்ச் பண்ண தான் மிகப்பெரிய அளவில் மைனஸ் பாயிண்ட்டு இந்த இந்தியன் 2 மூவியில். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஏன் சங்கர் சார் பார்த்தீங்கன்னா மியூசிக் டேரக்டரை சேஞ்ச் பண்ணாருன்னு தெரில. அதுவே ஏஆர் ரஹ்மானே பார்த்தீங்கன்னா வந்து இருந்திருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இருந்தாலும் மியூசிக் வந்து அனிருத் கண்டிப்பாக நல்லா தான் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து அது ஆடியன்ஸ் பாதிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து அந்த மியூசிக்கோட பார்த்தீங்கன்னா வந்து அட்டாச் ஆகிருப்பாங்க. சில 90ஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து 1995ல் வந்த படம் இல்லையா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவலில் 90ஸ்ல வேறு லெவலில் இருந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் தரமாக இருந்த படம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அனிருத் இப்போ வந்து புதுசாக பார்ட் 2ல் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஒரு சேஞ்சஸ் தெரியும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அது கண்டிப்பாக ஒரு வேறு லெவல் சேஞ்சஸ் இருக்கும். அதனாலே பார்த்தீங்கன்னா வந்து சில பேருக்கு பிடிக்கவே இல்லை, ஏன் சேஞ்ச் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து செம்ம கடுப்பில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து அதை வச்சு வேறு லெவல் மீம்ஸ்லாம் போட்டுருந்தானுங்க. ஏன் பண்ணீங்கன்னு கடுப்பில். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இது மிகப்பெரிய அளவு மைனஸ் பாயிண்ட்டு. இந்த மூவியை கண்டிப்பாக வந்து இம்பேக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக வந்து படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது தான் சொல்லி ஆகணும். மியூசிக் தரமாக இருக்குது. ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா வந்து கமர்ஷியலாக இருக்குது. ஸோ அது நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓகே டீசெண்டாக இருக்குது ட்ரெய்லரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கமர்ஷியலாக பண்ணிட்டானுங்க. அந்த கடைசியில் வர டைலாக்லாம் எதுக்குலாம் வச்சிங்கன்ற மாதிரி தான் இருந்தது. சில டைலாக்ஸ் ஒரு டைலாக் சொல்லுவார். ஸோ அந்த டைலாக்லாம் நல்லா இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நாம் நினச்சதெல்லாம் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த இந்தியன் 2 மேலே எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கீங்க, எவ்வளோ கலெக்ட் பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோவுக்கு கமெண்ட்டில் சொல்லி விட்ருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து பாய் கைஸ்.